ஹாய், இந்த வீடியோவில் டிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 6ல் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா பார்க்க போகிறோம். வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரானாலே எந்த ரீஜனில் வந்துடும் அப்படின்னா ஐஆர் ரீஜனில் தான் ஸ்பெக்ட்ரம் வந்து கிடைக்கும். ஸோ வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படி இல்லைன்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரான்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து வைப்ரேஷன் ஆஃப் த மாலிகுல்ஸ், இன்னொன்று வந்து வைப்ரேஷன் அண்ட் அதோட ரொட்டேஷனல் எனர்ஜி ரெண்டுமே இருக்கும். அண்ட் இங்கே வந்து என்ன சாம்பிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி லிக்விட் சாம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே ரொட்டேஷனுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா கேசியஸ் சாம்பிள். வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராக்கு வந்து மோஸ்ட்லி வந்து லிக்விட் சாம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா மூலமாக என்னெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா மாலிகுலோட ஸ்ட்ரக்சர், அது சிமெட்ரியாக இருக்கா இல்லையா, அண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த், இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன், இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். அண்ட் ஐஆர் ரீஜனோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 3 × 10⁻12 to 3 × 10⁻14 ஹெர்ட்ஸ். அங்கே மைக்ரோவேவ்க்கு அதையும் சொல்லிட்டேன், அப்போ தான் மறுபடியும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். மைக்ரோவேவ்க்கு வந்து 3 × 10⁻10 12 வரைக்கும் இருக்கும். அண்ட் வேவ் லென்த் வந்து 100 மைக்ரோமீட்டர்லேருந்து 1 மைக்ரோமீட்டர். அண்ட் எனர்ஜி ரேஞ்ச் வந்து 10⁴ J/mol இந்த ரேஞ்சில் இருக்கும் ஃபார் ஐஆர் ஸ்பெக்ட்ரம்க்கு. அண்ட் இங்கே வந்து ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், அதாவது ஐஆர் ரேடியேஷன் இன்ட்ராக்ட் பண்ணும்போது இட் அண்டர்கோ சம் சேஞ்சஸ் நடக்கும். அந்த ஆட்டம்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் பாண்ட், பெண்டிங் ஆஃப் பாண்ட் அண்ட் இன்டர்னல் ரொட்டேஷன். அதாவது அதில் இருக்க பாண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அப்படி ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக அது வந்து வைப்ரேஷன் நடக்கும். அண்ட் பெண்டிங் ஆஃப் பாண்ட்ஸ் இப்படி வந்து பெண்ட் ஆகலாம். அண்ட் இன்டர்னல் ரொட்டேஷன். இப்போ இந்த வைப்ரேஷன் நடக்கும்போது, அதாவது ஸ்ட்ரெச்சிங் நடக்கும்போதோ இல்லை பெண்டிங் நடக்கும்போதோ அந்த மாலிகுல்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா டைபோல் மொமெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், ரொட்டேஷன் மாதிரியே இதுவும் டைபோல் மொமெண்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து கிடைக்கும். டைபோல் மொமெண்ட்டாக இல்லை, அந்த மாலிகுல்ஸ் வந்து டைபோல் மொமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஐஆர் ஸ்பெக்ட்ரமே கிடைக்காது. அப்போ ஹெட்ரோநியூக்ளியர் சப்ஸ்டன்ஸ் இல்லைனா பாலி அட்டாமிக், HCl, HCN, HBr, பாலிஅட்டாமிக்னா H2O, CO2, NH3, CH4, இந்த மாலிகல்ஸுக்கு மட்டும்தான் ஐஆர் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஹோமோநியூக்ளியர் மாலிகல்ஸ், அதாவது ஒரே மாதிரி H2, Cl2, N2, இந்த மாதிரி மாலிகல்ஸ்க்குலாம் எனக்கு வந்து ஸ்பெக்ட்ரமே கிடைக்காது. ஸோ இது வந்து ஐஆர் இன்ஆக்டிவ். அப்படி இல்லைன்னா அது வந்து சிமெட்ரிக் டயட்டாமிக்ஸ் மாலிகல்ஸ்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் வைப்ரேஷன். அதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் நான் ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல் கீழே தான் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் பெண்டிங் இருக்கும். இது ஜஸ்ட் என்னென்னு மட்டும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தான் வேணாம். ஸோ ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஏசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். பெண்டிங்கில் வந்து இன்பிளேன் பெண்டிங் அண்ட் அவுட் ஆஃப் த பிளேன் பெண்டிங் இருக்கும். அதுக்கு கீழே சிசரிங் ராக்கிங் அண்ட் அவுட் ஆஃப் த பிளேன்னா வேகிங் அண்ட் ட்விஸ்டிங். இது வந்து நான் ஃபண்டமெண்டல் கீழே ஓவர் டோன், காம்பினேஷன் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இது வந்து டீட்டெயில்டாலாம் வேணாம். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு பர்டிகுலர் மாலிகுல்ஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ லீனியர் மாலிகுல்ஸாக இருந்தது அப்படின்னா 3n-5, அதாவது இப்போ CO2 எடுத்துக்கோமே, இங்கே n வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ இங்கே வந்து எத்தனை இருக்குது, CO2, அப்போ 3 இருக்குது. அப்போ 3 × 3 9 - 5 4 கிடச்சிருக்கும். ஃபார் நான் லீனியர்னா இப்போ CO2 எப்படி இருக்கும், C நடுவுலையும் O இப்படி இருக்கும். இது வந்து லீனியர் மாலிகுல்ஸ். இப்போ நான் லீனியர் மாலிகுல்ஸ்னா H2O, O ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இப்படியும், ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் இப்படி இருக்கும். இது வந்து நான் லீனியர் மாலிகுல்ஸ். இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா 3n-6. இப்போ என்னன்றது இந்த இடத்துல அதே தான், 2 ஹைட்ரஜன் அண்ட் 1 ஆக்சிஜன். ஸோ டோட்டலி 3 இருக்கும். 3 × 3 9 - 6 = 3 மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் வந்து இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து வைப்ரேஷன் ஆஃப் த டயட்டாமிக் மாலிகுல்ஸ். இங்கே வந்து HCl மாலிகுல்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த HCl மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வைப்ரேட் ஆகுது. இங்கே என்ன வைப்ரேஷன் நடக்குதுன்னா கம்ப்ரஸ் அண்ட் ஸ்ட்ரெச் ஆகுது. அந்த பாண்ட் வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகி குறைக்குது. இப்போ இப்படி இப்படி கம்ப்ரஸ் ஆகி வர்றதுனால இது வந்து இட் ஆக்ட்ஸ் லைக் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. அதாவது ஸ்ப்ரிங்க்கு எப்படி ஹூக்ஸ்லாம் இருக்குமோ அதை வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஹூக்ஸ் லைஃப் இஸ் ஈக்குவல் டு -kx. இங்கே வந்து டிஸ்டன்ஸ் என்னது அப்படின்னா, அதாவது HCl மாலிகுல்ஸ் இதுதான் அதோட ஒரிஜினல் பொசிஷன். இப்போ இந்த இடத்துல நான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பாண்ட் லென்த் வந்து ஸ்ட்ரெச் ஆகும், அப்படி இல்லைன்னா கம்ப்ரஸ் ஆகும். இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அண்ட் இவ்வளோ தூரத்துக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. இப்போ இதுதான் வந்து ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன். இப்போ இதிலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அண்ட் இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகிருக்கு.
ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஆர் மைனஸ் ஆர்இக்யூ. இதுக்கு வந்து எனர்ஜி எழுதணும் அப்படின்னா KE இஸ் ஈக்குவல் டு ½ K R மைனஸ் RE த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் டேர்ம் வந்ததுனால கண்டிப்பாக அதுக்கு கிராஃப் எப்படி இருக்கும்னா பாராபோலிக்காக இருக்கும். எனர்ஜிக்கும் இந்த ஆருக்கும் கிராஃப் அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க கர்வ் வந்து பாராபோலிக்காக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் பார்த்தோம்னா வைப்ரேஷன்ஸ் வந்து எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாஸையும், அதாவது மியூ ரெடியூஸ்டு மாஸையும் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டையும் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு 1/2π √K/μH. இங்கே வந்து நான் நியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். பேன்வெல் புக்லலாம் ஒமேகா ஆசோலேஷன் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மியூ வந்து ரெடியூஸ்டு மாஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பராக எழுதணும் அப்படின்னா இதோட டிவைடட் பை C மட்டும் போட்டால் போதும். இந்த டேர்மில் 1/2π C √K/μ. யூனிட் வந்து மாறிடும், சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி. இங்கே வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது வைப்ரேஷனல் எனர்ஜியுமே எப்படி இருக்கும்னா குவான்டைஸ்டாக இருக்கும். ஸோ குவான்டைஸ்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு சம் வேல்யூஸ் இருக்கும். இது வந்து ஸ்கார்டின்ஜஸ் ஈக்குவேஷன்லேருந்து எழுதியிருக்காங்க. EV இஸ் ஈக்குவல் டு V + 1/2H μ0. μ0 அப்படி இல்லைன்னா ஒமேகா நாட்டுன்னு கூட போட்டுக்கலாம். அண்ட் யூனிட் வந்து ஜூல். இது வந்து வைப்ரேஷனோட எனர்ஜிங்க. இது ரொட்டேஷன் ஞாபகம் இருக்கா? E இஸ் ஈக்குவல் டு BJ J+1 வரும், சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அப்பப்போ ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ EV இஸ் ஈக்குவல் டு V + 1/2H μ0ன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல Vன்றது வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர், இங்கே Jன்றது என்ன பார்த்தோம், ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர். ஸோ இந்த வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர்லாம் 1, 2, 3 அப்படின்னு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் இருக்கும். இப்போ வந்து V இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேர்மில் என்ன ஆயிரும், V இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா ½ μ0ன்னு கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒமேகா0 ஜூல். இப்போ இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா 0 பாயிண்ட் எனர்ஜி. இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பர் வச்சு எழுதணும் அப்படின்னா இப்போ இந்த ஹோல் எனர்ஜியையும் HCயால் டிவைட் பண்ணும். இப்போ HCயால் டிவைட் பண்ணும்போது ஹச்சும் H கேன்சல் ஆகிட்டு μ0/C வந்து வேவ் நம்பர், அதாவது ஒமேகா பார்ன்னு இருக்கும். பேன்வெல் புக்கில் நான் இங்கே வந்து நியூ பார்ன்னு போட்டிருக்கேன். இப்போ V + 1/2 நியூ பார் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். இப்போ இதுதான் முக்கியமான ஈக்குவேஷன். எனி மாலிகுல். இப்போ இந்த இடத்துல V இஸ் ஈக்குவல் டு 0 போடுவோமா? இப்போ 0 போட்டோம்னா என்ன இருக்கும் அப்படின்னா ½ நியூ பார்ன்னு கிடச்சிருக்கும். அப்போ எனி மாலிகுல்ஸ் கேன் நெவர் ஹாவ் அ 0 வைப்ரேஷனல் எனர்ஜி. இந்த இடத்துல எனக்கு எனர்ஜி வந்து 0வாகவே இருக்காது. ஆனால் அங்கே ரொட்டேஷனில் வந்து 0 போட்டோம்னா J இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா ஈயோட வேல்யூ என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இங்கே வந்து மாலிகுல்ஸ் வந்து ரெஸ்டாகவே இருக்காது, ஈவன் அட் அ கிரவுண்ட் ஸ்டேட். V இஸ் ஈக்குவல் டு 0 போட்டாலும் எனக்கு ½ μ0 பார் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இதே இது V இஸ் ஈக்குவல் டு 1 போட்டோம்னா 1 + 1/2 வந்து 3/2. இப்போ 3/2 μ0 பார். இப்போ இதே இது V இஸ் ஈக்குவல் டு 2 போட்டோம்னா 2 + 1/2 வந்து 5/2. இப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கும். நீங்கள் அதை தான் போட்டிருப்பேன். 1/2, 3/2, 5/2, 7/2 இந்த மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் செலெக்ஷன் ரூல் பார்த்துறோம். செலெக்ஷன் ரூல் ∆V இஸ் ஈக்குவல் டு +or-1. இது வந்து ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு மட்டும். வைப்ரேஷன் ஆஃப் அ டைஆட்டமிக் மாலிகுல்ஸ் இது வந்து ஹார்மோனிக்காக அசியூம் பண்ணிட்டோம்னா ∆V இஸ் ஈக்குவல் டு +or-1. இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து டிரான்சிஷன், அதாவது டிரான்சிஷன் பிட்வீன் தீஸ் டூ இது பாருங்களேன். அதாவது எனக்கு ∆E பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 3/2 - 1/2 என்ன கிடச்சிருக்கும்னா 1ன்னு கிடச்சிருக்கும். இப்போ 1 μ0 தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எங்கே இந்த எல்லா ரேஞ்சுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 1 தான் கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல ∆Eயோட வேல்யூ வந்து μ0 பார் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அங்கே ரொட்டேஷனில் எப்படி இருக்கும்னா 2B கிடச்சிருக்கும். ஞாபகம் இல்லைன்னா போய் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல எனக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து μ0ன்ற வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ வைப்ரேஷன் ஆஃப் எனர்ஜி லெவல் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். அதாவது இந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே μ0ன்ற ஒரே வேல்யூ தான் கிடச்சிருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து ஸ்பெக்ட்ரம் எனக்கு எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்கும். ஏன்னா μ0ன்ற இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் எனக்கு வெளியில் வரும். எந்த லெவல் டிரான்சிஷன் நடந்தாலும் எனக்கு μ0ன்ற ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் கிடச்சிருக்கும். அப்போ எனக்கு வெளியில் வர ஸ்பெக்ட்ரமும் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் கிடச்சிருக்கும்.
இப்போ இதுவரை பார்த்தது ஃபுல்லாமே ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அதாவது இந்த மாதிரி இருக்கும், அதாவது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ஸ் வச்சு இப்படி தான் ஸ்ட்ரெச் ஆகும், இப்படி தான் கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு படித்தது. அடுத்து வந்து ஆன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அதாவது ரியல் மாலிகல்ஸ் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மாதிரி ஒபே பண்ணாது. ஏன்னா அந்த இடத்துல எலாஸ்டிக் நேச்சர் இருக்கும், அந்த பாண்டுக்கு இடையில எலாஸ்டிக் நேச்சர் இருக்கும். அதனால அது வந்து நான் ஹோமோஜீனியஸாக இருக்காது. ஸோ கம்ப்ரஸ் ஆகுறது, எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்காது. அது வந்து எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகும், எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா அந்த பாண்ட் லென்த்தை விட 10%, அதாவது பாண்ட் லென்த் உள்ள இருக்குன்னா அதுக்கு 10% மட்டும்தான் இங்கிட்ட அங்கிட்ட ஸ்ட்ரெச்சோ இல்லை கம்ப்ரஸோ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி 10%க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த பாண்ட் லென்த் வந்து பிரேக் ஆகிட்டு மாலிகல்ஸ் வந்து என்னவாயிடும்னா தனித்தனியாக ஆட்டம்ஸ், அதாவது HClன்னு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும், ஆட்டம்ஸாக மாறிடும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற கர்வ் வந்து பேரபோலிக்காக இருக்காது, அதாவது பேரபோலிக்காக கர்வ் கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி கர்வ் வந்து இருக்கும். எனர்ஜிக்கும் ஆருக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து மோர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணி அவரே சொல்லியிருந்திருப்பாரு. அண்ட் மோர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான எனர்ஜி ஈக்குவேஷன் DEQ 1 - exponential of A REQ - R the whole squareன்னு வரும். இது எப்படியா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏன்றது வந்து கான்ஸ்டன்ட், அது பர்டிகுலர் மாலிகல்ஸ், ஒவ்வொரு மாலிகல்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். அண்ட் DEQ வந்து டிசோசியேஷன் எனர்ஜி, அதாவது பாண்ட் லென்த்னால சம் எனர்ஜி வந்து டிசோசியேட் ஆகுது, அது வந்து டிசோசியேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இவர் சொன்னது, இந்த ஈக்குவேஷன் வந்து இவர் சொன்னது. இதை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் நம்ம படிச்சிருக்கோம்ல V, இந்த டேர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதணும் அப்படின்னா EV = இது வந்து ஆல்ரெடி தெரியும், V + 1/2. இங்கே வந்து நியூ நாட் பார்ன்னு படிச்சிருப்போம், இங்கே வந்து நான் ஒமேகானே போட்டிருக்கேன். ஸோ ω/E மைனஸ் இந்த டேர்ம்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக வரும், அது வந்து டிசோசியேஷன் எனர்ஜி. V + 1/2 the whole square ω/E XC சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இந்த இடத்துல ω/E நான் என்னன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் XC வந்து அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட். இது வந்து XC வந்து பாசிட்டிவாக இருக்கும், எப்போனா ஸ்ட்ரெச் ஆகும்போது, கம்ப்ரஸ் ஆகும்போது வந்து நெகட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ω/E P + 1/2 வந்து காமனாக இருக்கும். ஸோ அதை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதினோம்னா இப்படி இருக்கும், 1 - VE + 1 XC. ω/E வெளியில் எடுத்துட்டோம். ஸோ ω/E வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல V இன்க்ரீஸ் ஆக அதாவது வியோட வேல்யூ 0 1 2 3 அப்படி இன்க்ரீஸ் ஆக எனக்கு வைப்ரேஷனல் லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரௌடடாக இருக்கும். அவரோட பிக்சர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ போக எப்படி இருக்கும்னா எனர்ஜி லெவல்ஸ் வந்து நெருக்கமாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல இது வந்து எனர்ஜி எழுதிருக்காங்க. இதுக்கு ஒமேகா ஆசிலேஷன் இதோட ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட கம்பேர் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இதையெல்லாம் மனப்பாடம் பண்ண, இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து V + 1/2 டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல் ஈக்குவேஷனில் V + 1/2 டிவைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா V = V + 1/2 ω0. இப்போ இந்த இடத்துல ω0 வேணும்னா EVயோட V + 1/2 டிவைட் பண்ணும். ஸோ இந்த டேர்மில் V + 1/2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்மில் இந்த V + 1/2 கேன்சல் ஆகிட்டு ω/E மட்டும் இருக்கும், மைனஸ் V + 1/2 இந்த பவர் மட்டும் கேன்சல் ஆகிட்டு XC ω/E V + 1/2 மட்டும் இருக்கும். இங்கே ω/E காமன் எடுத்து எழுதியிருப்பாங்க. ω/E காமன் எடுத்துட்டா இந்த ஹோல் டேர்ம் 1 ஆயிரும். 1 - XC V + 1/2 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அண்ட் இதுக்கும் V = 0 போட்டு எழுதிருப்பாங்க. V = 0னா இந்த டேர்ம் எப்படி இருக்கும், அண்ட் V = 0ல இந்த டேர்ம் எப்படி இருக்கும், அதை ரெண்டையும் எழுதி வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஈக்குவேஷன் தான் 0 பாயிண்ட் எனர்ஜி ஈக்குவேஷன். இந்த ஹோல் டேர்மில் V = 0 போட்டோம்னா 1/2 ω/E மைனஸ் இந்த டேர்மில் 1/4 வந்துடும், 1/4 ω/E XC இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். அதில் 1/2 ω/E காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 - 1/2 இது சும்மா சாதாரண மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும். அதை சால்வ் பண்ணி இது தான் 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வந்து செலெக்ஷன் ரூல் ஃபார் ஆன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு +or-1 மட்டும்தான் இருக்கும். ஆன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் வந்து +or-1 +or-2 +or-3 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல செலெக்ஷன் ரூல் வந்து சேம் அஸ்
ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வந்துடுது. அதோட அடிஷன் ஆஃப் பாசிபிலிட்டி லார்ஜர் ஜம்பிங், அதாவது எப்படி இருக்கும்னா எனக்கு டிரான்சிஷன் இந்த ரேஞ்சிலேருந்து இங்கே, அதாவது ஃபஸ்ட் ஸ்டேட்லேருந்து இங்கே மட்டும் கிடைக்காம கிரவுண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட், அப்புறம் கிரவுண்ட்லேருந்து செகண்ட் ஸ்டேட், கிரவுண்ட்லேருந்து தேர்ட் ஸ்டேட், இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸும் எனக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுலன்னா ஆன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரில். இதே இது ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ஸ்னால் இப்படி மட்டும்தான் இருக்கும். இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, தென் இங்கேருந்து இங்கே, இப்படி மட்டும்தான் எனக்கு வந்து டிரான்சிஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது செலெக்ஷன் ரூல் +1 இருந்தது அப்படின்னா 0லேருந்து 1 ஸ்டேட்டுக்கு எனக்கு எப்படி கிடச்சிருக்கும்னா ω(e) 1 - 2xe சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். இதே இது செலெக்ஷன் ரூல் +2 இருந்தது அப்படின்னா அதே ஸ்டேட்டுக்கு 0லேருந்து 2க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு, 0லேருந்து 2க்கு போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இதை மட்டும் மாற்றி மாற்றி எழுதணும். ω(e) இது 1 ω(e), 2 ω(e), அப்புறம் 3 அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே உள்ள வந்து 1 வந்து ப்ளஸ் பண்ணி எழுதிருங்க. அதாவது 1 ω(e)னா 2xe, 2 ω(e)னா 3xe, 3 ω(e)னா 4xe. அப்படி தான் நான் படிச்சிருக்கேன். இல்லை வந்து இந்த டேர்ம் வந்து ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷன், இந்த 2 ω(e) வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் அண்ட் 3 ω(e) வந்து செகண்ட் ஓவர் டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து 0 ஸ்டேட்லேருந்து பார்த்துருக்கோம். இதே இது V1லேருந்து 2க்கு போகுமா, அதாவது இங்கேருந்து 2க்கு போகுமா அப்படின்னா அது வந்து ரொம்பவே வீக் அப்சார்ப்ஷன். ஏன்னா இது பண்ணுறதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூட வைக்கணும். ஸோ இந்த தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்ட் பேண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து வைப்ரேஷன், அதாவது மட்டும்தான் முடிச்சிருக்கோம். இன்னொன்று வைப்ரேஷன் அண்ட் ரொட்டேஷன் எனர்ஜி, இதுவும் இன்னும் பார்க்கணும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.